அதாவதுங்க, இப்ப நடக்கிறதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கேஸ் பிரைஸ் எல்லாம் கம்மி ஆகுது. ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்வைங்குன்னு மேல ஏறுது. கிரீன்ல இருக்கு. பாக்குறீங்களா? இப்ப என்ன நடக்குது? பிஹைண்ட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ம். நெறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஆனா எங்க ஏரியா சைடுலாம் பாத்தீங்கன்னா, கேஸ் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறது போல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆங்காங்கே. கமர்ஷியல் சிலிண்டர் விலை உயர்வை கண்டிச்சு பாத்தீங்கன்னா பல கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா இறங்கிடுச்சுங்கிறாரு. அமெரிக்கால மட்டும் எப்படிங்க இறங்குச்சு? ஏதாவது தனியா ரூட் விட்டுறீங்களா? உங்களுக்கு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் சிறிது காலத்துக்கே. எல்லாம் சிறிது காலத்திற்கே. ஏன்னா இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு இது காரணம் சொல்றேன். அது வேற ஸ்கிரிப்ட். அது ரெடி பண்ணும்போது அது தனியா ரெடி பண்ணியிருந்தேன். அதனாலதான் மன்னிச்சிருங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அந்த ஒரு காரணத்தினால மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஸோ இவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு கம்மியாகுது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம மேற்கு மீடியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள். ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நல்ல விஷயங்களை அமெரிக்காவுக்கு செஞ்சிருக்காரு. அதனால அவர் கிராட்டிடியூட எக்ஸ்பெக்ட் பண்றாரு. யாருமே அவருக்கு கிராட்டிடியூடா இல்லாத காரணத்தினால டிசில அவருக்கு ஒரு பேனர் வச்சிருக்காரு. தேங்கிங் ஹிம்செல்ஃப். அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஒரு எட்டு பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு அவரே இப்படி பண்றாரா? பேனர் வைக்கும் கலாச்சாரம் அமெரிக்காவில் தொடங்கியது. தலைவர்களுக்கு கட் அவுட் வைக்கக்கூடிய கலாச்சாரம், பாலாபிஷேகம் செய்யக்கூடிய கலாச்சாரம், நன்றி சொல்லும் கலாச்சாரம் பேனரில் மூலம் அமெரிக்காவில் சக்சஸ்ஃபுல்லாக தொடங்கியதா அப்படின்ற கேள்வி. ஸோ கேஸ் விலை கம்மியாயிடுச்சு. அவருக்கு அவரே தேங்கி வச்சுக்கிறாரு. எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறதா மிக பெரும் ட்விஸ்ட். ஏன்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அது சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி என்ன மாதிரியான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா குளோபல் ஆயில் ரிசர்வ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ப்பா அப்படியே பென்சில கீழே போட்டீங்கன்னா கீழே இறங்கும்ல, அந்த அளவுக்கு ஷார்ப்பா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. இதுவும் மேற்கு மீடியாக்கள் தான். அதாவது ரிசர்வை அதிகப்படியா அமெரிக்கா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் பிரைஸ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதெல்லாம் அச்சய பாத்திரமா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது தீருது அப்படிங்கும் போது கண்டிப்பா விலைவாசி அப்படிங்கிறது உயர்வு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போயிருக்கு. அதுக்குள்ள ஈரான் வழிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். கேம்பிளிங். ஸோ ஷார்ப்பா டிக்ளைன் ஆயில் ரிசர்வ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல்வேறு விலை உயர்வை பாத்தீங்கன்னா இது ஏற்றிடும். இப்ப இந்த பிரச்சனையை வேணா முடிச்சிடலாம், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இந்த ரிசர்வ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களோட விலைவாசியை மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற நாடுகள்னா கண்டிப்பா இதனால பாதிப்படைஞ்சே தீருவாங்க. ஏன்னா அவங்களோட ரிசர்வ் எல்லாத்தையும் திருப்பியும் ஃபுல் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால அந்த சர்க்கிள் ஃபில் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னது ஃபினான்ஷியல் டைம்ஸ். அதாவது அவங்க சொல்றது என்னன்னா ஏப்ரல் மாசம் குரூட் ஆயில் ரிசர்வ்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பேரல்ஸ்க்கும் கீழே குறையும். அதுவும் ஈரான் இந்த பிரச்சனை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட் தொடங்குல இருந்து மார்க்கெட்ல ஆல்ரெடி 1 பில்லியன் பேரல்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. இதை பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் இதுக்கு கணக்கெடுப்பாங்க இல்லையா, கோல்ட்மேன் சாட்சிஸ், அவங்க தரப்புல பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 8 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு ரிசர்வ் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல தான் திரும்பவும் ஈரான் அமெரிக்கா முட்டிக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் மிசைலை லான்ச் பண்ணது, ட்ரோனை லான்ச் பண்ணது உண்மைதான். சின்ன சின்ன படகுகள் மூலயமா அமெரிக்கா என்கின்ற நேவல் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரை நெருங்குனாங்க, தொட ட்ரை பண்ணாங்க. நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போய் வரத தடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு யுஎஸ்எஸ் டக்சிடான் DDG 103 நினைக்கிறேன். அது ஒரு கப்பல். யுஎஸ்எஸ் ரஃபேல் DDG 115. அடுத்த யுஎஸ்எஸ் மாசன் DDG 87 நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் ஆயிடுச்சு. நம்ம மனப்பாடம் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு காரணம் தான் நம்பர் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், மன்னிச்சிருங்க. பட் ஆனா யுஎஸ்எஸ் டக்சிடான், யுஎஸ்எஸ் மாசன், யுஎஸ்எஸ் ரஃபேல் இந்த 3 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் சக்சஸ்ஃபுல்லா வந்துடுச்சு. நாங்க பாத்தீங்கன்னா இது போல வந்துருவோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யுஎஸ் அசட்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை அப்படிங்கிறது போல சென்ட்ரல் கமாண்ட் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, நாங்க எஸ்கலேஷன் நாடல. இந்த இடத்துல அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் ரெடியா இருக்கிறதுக்கான காரணம்
ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு, ஃப்ரீ நேவிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் உடனே சென்ட்ரல் கமாண்ட் தரப்பு இது போல ஒரு போட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கமெண்ட் பண்ண 3 வேர்ல்டு கிளாஸ் அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸ் வந்து பண்ண டிரான்சிட் ஆயிடுச்சு. வெரி சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணிக்கிறார். சக்சஸ்ஃபுல்னா இவர் வெரி சக்சஸ்ஃபுல். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அண்டர் ஃபயர்ல கூட வந்துருச்சு அப்படிங்க போல. அண்டர் ஃபயர் அப்படின்னா அது சீஸ் ஃபயர் இல்ல, இது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா அப்படின்னு கேட்டா ஏன்னா ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஈரான் தாக்கிட்டாங்க தானே, அப்ப சீஸ் ஃபயர் வயலேஷன் தானே. அதுக்கு ஏதாவது கண்டனங்கள் இருக்கானா? இல்ல. நாங்க தான் தடுத்துட்டோமே, அவங்க தாக்குனா என்ன, நாங்க தடுத்துட்டோமே அப்படிங்கிறது பண்ண இவங்க தரப்புல சீஸ் ஃபயர் வயலேஷன் இல்ல அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம டேமேஜ் எதுவுமே ஆகல இல்லையா. 3 டெஸ்ட்ராயர்ஸும் கிரேட்டான டேமேஜ ஈரான் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு செஞ்சிருக்கோம். அப்ப இதுவே ஒரு போர் தானே, திரும்பி அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு தானே. ஆனா இல்ல, அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது போல. இந்த சீஸ் ஃபயர்ல இன்னும் இருக்கு அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி இன்னும் காரணங்கள் இருக்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. பட் மெயினா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் போடக்கூடிய போஸ்ட் வெள்ளை மாளிகை திருப்பி வந்து பண்ணா போஸ்ட் போட்டிருந்தாங்க. நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பல போட்டுகளை டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்ப அதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? கடலுக்கு அடியில இருக்கு, அந்த சி கடியில இருக்கு, போயிடுச்சு. நாங்க அட்டாக் பண்ணனே அதெல்லாம் கடல் கடியில் போயிடுச்சு. ஸோ நான் மிசைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ண தடுத்துட்டோம். அதாவது ட்ரோன்கள்ல எங்களை நோக்கி வந்து தெரியுமா, காட்டுலயே வச்சு வானத்திலேயே வச்சு அப்படியே கருக்கிட்டோம். அது அப்படியே விழுகும் போது எப்படி இருந்தது தெரியுமா, பட்டாம்பூச்சி அப்படியே விழுகும் தெரியுமா கீழே கிரேவ் நோட், அது போல விழுந்தது. அப்படியே சுருண்டுட்டு பட்டாம்பூச்சி விழுகிற மாதிரி வந்து ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல. ஆனா IRGC தரப்பு வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் நேவி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட கப்பல் நாங்க தாக்கணும், அதிகப்படியான சேதத்துக்கு உட்பட்டிருக்கு, எமர்ஜென்சியா போய் ஒமன்ல டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்பலாமா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த யாரோட கப்பல் அப்படிங்கிறது தெரியல. ஈரான் மிசைல் ஏவி இருக்காங்க, அதுக்கான வீடியோ கொடுத்துருக்காங்க. இப்ப ஈரான்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு கப்பல் தீ பிடிச்சி எரியுது, ஒமனோட கடலோர பகுதிகள் பக்கத்துல. அது நீங்க மேப்ல பார்க்கும்போது எந்த இடம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் லொகேட் பண்ணி கொடுக்குறாங்க. என்னமோ ஒன்று அடி வாங்கியிருக்கு அந்த இடத்துல. இல்ல அமெரிக்காவை நம்பி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, அந்த கப்பலை அடிச்சு போட்டாங்களா, இவங்க மட்டும் போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அமெரிக்க கப்பலை நாங்க தாக்கிட்டோம், அது விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கான மேப் வருது, அதுக்கான இமேஜஸ் வருது, இது போல எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸும் சில இடங்கள்ல ஷேர் ஆகுது அப்படிங்கிற செய்திகள் கேள்விப்பட்டேன். பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. இது யாருது என்னங்கிறது தெரியல. அமெரிக்கா வந்ததா ஒத்துக்கிட்டாங்க, டேமேஜ் ஆகலதுன்னு ட்ரம்பர்கள் வேசலாம் வச்சு பார்க்கும்போது அடி வாங்கிட்டாங்க தானா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா பட்டாம்பூச்சி மாதிரி சுரண்டுட்டு விழுந்தது இல்ல, உள்ளேயே விழுந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது. இது போல ஒன்று நடந்திருக்கு. மொத்தத்துல இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா நெகோசியேஷன் தொடர்ந்துதான் இருக்கு. ஈரானோட டீலுங்கிறது பாசிபிள் தான். இந்த ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் நடந்துருச்சு, அப்ப பேசினா அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஈரானோட பேச்சுவார்த்தை பேசும்போது அதுக்கும் பதில் சொல்லிக்கிறேன். நான் நம்புறேங்க, அவங்களுக்கு தான் வந்து நம்மளை விட அதிகமா டீல் தேவைப்படுது. இந்த ஜேர்னலிஸ்ட பார்த்து பேசும்போது வெள்ளை மாளிகையில அவர் தரப்பு பேசியிருந்தேன். அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீல் நடக்காம கூட போலாம், நடக்காம கூட போலாம், அது இன்னொரு நாள் கூட நடக்கலாம், ஆனா நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமா தேவை. இவர் வந்து அப்படியே எப்படி சொல்றது, சீஸ்ஃபயர் இருக்கா இல்லையா, போர் இருக்கா இல்லையா, தாக்குதல் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதில ட்ரம்ப் அவர்கள் இப்ப வரைக்கும் கொடுக்க மாட்டேறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க சண்டை நடக்குதே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இது போல தாக்குதல் நடக்குதே, அப்போ அதெல்லாம் எப்படி சீஸ்ஃபயர் மீறலையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, லவ் டேப்புங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்க லவ் டேப், அது சீஸ்ஃபயர்லாம் இருக்கு. அப்படித்தான் நான் சொன்னேன்ல இந்த பதிவுல ஸ்டார்டிங்ல, இதுக்கு தனியா ஒரு வேர்டு சொல்லிக்கிறார், அடுத்தது வரேன். தாக்குதல் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, இழப்புகள் ஏற்படுது, எல்லாமே நடக்குது. கேட்டா லவ் டேப் அப்படிங்கிறத சொல்றாரு. இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா ஈரான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடியா இருக்கான்னு திருப்பி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. தெஹரான் ஈரானோட கேபிட்டல்ல இது போல செக் நடந்திருக்கு. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 15,000 வீரர்கள் இருக்காங்க, 100கணக்கான விமானங்கள் இருக்கு. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நாங்க அனௌன்ஸ் பண்றோம், விமானங்கள் உதவி பண்ணோம் அப்படிங்கிற சொன்னாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் பாஸ் பண்றேன் பல நாடுகளும் வேண்டுகோள் விட்டதுனால அப்படிங்கிற சொன்னார். இப்ப திரும்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல 3 கப்பல்களை விட்டு போட்டு திருப்பி அது ஓபன் பண்ணுவோம் அப்படிங்கிற சொன்னாருன்னா,
என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்குள்ள வருது இல்லையா? ஆக்சுவலா அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ ஓப்பன் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது போல இருக்காங்க. நாம வந்தாச்சு, தாக்குதல் பண்ணியாச்சு. ஓகே. ஈரான் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்றாங்க. மோர்ஷிதாபாத் கமேனி அவர்கள் ஆளுன்ற அரசாங்கம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போதைக்கு விட்டோம்னாலும் அவங்க எக்கனாமிக்கலி ஃபெயிலியர் ஆயிருவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதாச்சும் வேற வழியில பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து தாக்குதல் நிப்பாட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எஸ்கேப் ஆகுதுக்கு அமெரிக்கா யோசிக்கிறாங்க. ஆனா ஈரான் இதுக்கு விடுறாங்களா? விடல. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவேன். நாங்க ரெப்பரேஷனுக்காக நாங்க இந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா போக வரக்கூடிய நபர்கள் கிட்ட நாங்க காசு வாங்கிக்குவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது இன்டர்நேஷனல் வழித்தடம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்கனாமி ரீபில்ட் ஆயிடும் ஈரானுக்கு. ஒன்ஸ் இந்த இடத்துல அமெரிக்கா இப்ப இதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க டோல் வாங்கினாங்கனாலே ஈரான் அசைக்க முடியாத அளவுக்கு எக்கனாமிக்கலே ரீபில்ட் ஆயிருவாங்க. அவங்க எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ண முடியாது. சாங்ஷன் போடுறது அது இதுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானுக்கு அந்த வர்த்தகம், அந்த பணம் புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கப்பல்கள் போகுது வருது இல்லையா? அதிகப்படியான ஆயில், கேஸ், ஃபெர்டிலைசரு, உணவுப் பொருட்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண இந்த இடத்துல போகுது வருது. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா, அதிகமான பண வரவு ஈரானுக்கு இருக்கும். எக்கனாமிக்கலி அவங்கள வீழ்த்த முடியாது. அதிகப்படியான வளர்ச்சியை ஈரான் அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க ஆட்சி மாற்றமே வராது. அதனால ஈரான் கிட்ட இருந்து எப்படியாவது பேச்சுவார்த்தையே பண்ணாம அமெரிக்கா இந்த இடத்த ஓபன் பண்ணிடணும்னு பாக்குறாங்க. அது ஓபன் பண்றதுக்கு தான் இந்த விமானப்படையை களமிறக்கி பார்க்கலாமா அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க. இதுக்கு சவுதி அரேபியா, குவைத் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இங்க பாரு அமெரிக்கா, உன்னை நம்பி ஆல்ரெடி இந்த 40 நாள் பிரச்சனையில நாங்க அதிகமா சேதங்களை சந்திச்சிட்டோம். ஸோ அதனால திருப்பி இந்த விமானங்களை யூஸ் பண்ற அப்படின்னா, நீங்க அமெரிக்கா படை இருக்கக்கூடிய பேஸுக்கே நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம். விமானங்கள் பறக்கக்கூடாது, எங்களோட ஏரியாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத் ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்ஷன், அதாவது எப்படி சொல்றது, பறக்க தடை அப்படிங்கிறது போல வந்து பண்ணா போட்டாங்க. இப்ப அமெரிக்க ராணுவம் அவங்களோட விமானங்கள் பறக்குது அப்படின்னா ரீஃபியூலிங் டேங்கர்ஸை ஈரானோட தாக்குதலுக்கு தாக்குதல் பண்ண முடியாம சேஃபா பறக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது இந்த சவுதி அரேபியா, குவைத் இந்த ஏரியா தான். ஆல்ரெடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான். அந்த இடத்துல பறக்கக்கூடாது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விமானங்கள்னால அதிகப்படியா பறக்க முடியாது. அதெல்லாம் ரீஃபியூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப பறக்க முடியாதுன்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல்ல டச் டவுன் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்றதுங்கிற மாதிரிதான் அதிகப்படியா செலவீனங்கள் ஆகும். அமெரிக்கானால அதை செய்ய முடியாது. அந்த ஒரு காரணத்துல வந்து ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா திரும்பவும் இப்ப ஈரான் என்ன பண்ணாங்க, யுஏஇ அட்டாக் பண்ணாங்க. இப்ப திரும்ப அட்டாக் நடக்குது அப்படிங்கும் போது ஏன்னா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தாக்குதல் பண்றதுக்காக நீங்க உங்களோட பகுதிகளை கொடுக்குறீங்க, அப்ப எங்களுக்கு வேற வழியில நாங்க உங்களை அடிப்போம் அப்படிங்கிறது போல அதுவும் உலக சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணத்தினால சவுதி அரேபியா, குவைத் எல்லாம் ஒரு அணியில ஒன்று திரண்டு அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா நின்னதுனால அமெரிக்கா வேற வழி இல்லாம அந்த ப்ராஜெக்ட பாஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்வி. இப்ப ஈரான் அட்டாக் பண்றாங்க, திருப்பி போர் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி ட்ரம்ப் அவர்கள் போய் காங்கிரஸ் சபையில உட்காந்து பேசணும். இது போல சிக்கல்கள் இருக்கனால அது இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுக்கிறார். திருப்பி கப்பல்களை வச்சு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற வேலைகள் இறங்கியிருக்கிறார் அப்படின்ற கேள்வி. ஸோ சவுதி அரேபியாவும் குவைத்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவோட ராணுவம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஸ்பேசஸும் பேசஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஆபரேஷன்ஸ்க்காக அப்படிங்கிற சவுதி அரேபியா இப்போ ரீஸ்டோர் பண்ணப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. அதாவது போன் கால் 2வது முறையா ட்ரம்ப் அவர்களும் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர்களும் வந்து பண்ண பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்களோட முடிவுல இது போல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு. இத சொல்றது மேற்கு நாடு. அப்போ அந்த விஷயம் உண்மைதான் இல்லையா? சவுதி அரேபியாவும் குவைத்தும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பேஸ ஆக்சஸ் பண்றதுக்கும் பறக்கிறதுக்குமே தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ இப்ப ஈரானுக்கு ஆதரவா இவங்க செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்வி. இப்ப இதுவே பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. இந்த இடத்துல சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சைட்ல கிளியரா கிடையாது. அதாவது நாங்க அமெரிக்கா கிட்டயும் கிடையாது, வேற நாடு சைடும் கிடையாது, நாங்க நடுநிலையா இருக்கோம். நீங்க எங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா இது யூஸ் பண்ணி இன்னொரு நாடு தாக்குதல் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்ல. அப்படி ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல அமெரிக்கா அவங்களோட ஆளுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு இந்த பிராந்தியத்துல மிக பெரும் பிரச்சனை அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க,
என்ன மாதிரியான முடிவுகள் நடக்க போகுது, இந்த பிராந்தியத்துல எந்த மாதிரியான ரீஜனல் பவர் ஷிஃப்ட்ங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய தகவல் வச்சு அடுத்த பயில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பயில சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.